object is placed at a distance of 30 centimeter from the convex lens of focal length 20 centimeter. சொல்லிட்டு on the other side of the lens at what distance, okay, from the lens a convex mirror of radius of curvature 10 centimeter be placed in order to have an upright image of the object coincident with it ன்னு சொல்லி கேட்கறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் எங்க வச்சீங்களோ அதே லொகேஷன்ல எனக்கு இமேஜ் கிடைக்கணுங்கிறாங்க. இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆப்டிகல் சிஸ்டத்தை ஆப்டிகலுக்குள்ள கொண்டு வர்றோம். ஆப்டிகல் சிஸ்டத்துக்குள்ள காம்பினேஷன் ஆஃப் இது. அதுல வந்து லென்ஸ் இப்போ பாருங்க, இங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டு பிளேன் மிரர் வச்சோம். இப்போ பிளேன் மிரருக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கான்வெக்ஸ் மிரர் வைங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ரெண்டு திங் இங்க, ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்வெக்ஸ் மிரர். இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்லணுமா, அந்த ஆப்ஜெக்ட் எந்த நேரம் இருந்ததோ அதே இடத்துல அதனுடைய இமேஜ் ஃபைனலா அது மேலேயே விழுகணுங்கிறாங்க. அப்படின்னா புரியுதுங்களா, எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து, அதாவது அந்த மிரருக்குமே இந்த லென்ஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? வாட் வில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்ஸ் அண்ட் மிரர் அப்படின்னு. கொஸ்டின் புரிஞ்சுதா? முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், புரியுதுங்களா? ஸோ இதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, போட்டிருக்கேன். சப்போஸ் இங்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து சோர்ஸ், அப்போ லைட் சோர்ஸ்னு அர்த்தம். ஒரு லைட் சோர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இது வந்து நமக்கு அந்த லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து எனக்கு என்ன கேட்டீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அதே மாதிரி கான்கேவ் மிரரும் ஒன்று, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ், அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் மிரர் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். ஸோ அப்போ என்ன பண்றோம், ஒரு கான்வெக்ஸ் மிரர்னா, கான்வெக்ஸ் மிரர் இப்படி தானே போடணும், கரெக்டுங்களா? கான்வெக்ஸ் மிரர், ஓகே. ஸோ இந்த நேரம் இது வந்து இப்படி அடிச்சுட்டு கேட்டுங்களா, கோட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த நேரம். ஸோ அப்போ என்ன லைட் இதுக்கப்புறம் இதை தாண்டி டிரான்ஸ்ஃபர் ஆகாதுக்குள்ள. ஸோ இது வந்து எனக்கு கான்வெக்ஸ் மிரர். இப்போ இதுல இருந்து வர ரே இதுல போய்கிட்டு கேட்டுங்களா, திருப்பி இதுக்குள்ளேயே வரணும். புரியுங்களா? அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இதுல இருந்து போனது, இந்த ரே இப்படி போகுது, இது மூலம் ஒரு இமேஜ் வந்திருக்கும், அந்த இமேஜ் இது மேலேயே உலகணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன செட்டப் இது வச்சிருக்குன்னு சொல்லி, அப்ப என்ன சொல்றாங்க, சில டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, இஸ் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. எவ்வளவுங்க? 30 சென்டிமீட்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் வச்சோம் இல்லையா, அதனுடைய இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆகிற மாதிரி போட்டுருக்கோம். எனக்கு ஃபிளாட் ஆகிற மாதிரி தெரியுது அது. ஓகே. இப்போ நான் வர்றேன், இதனுடைய ஃபோக்கல் லென்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபோக்கல் லென்த் எங்க இருக்கு? 20 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் 30 சென்டிமீட்டர் இருக்கு. இது வந்து இங்கிருந்து எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஃபோக்கல் லென்த். ஸோ எஃப் வந்து எனக்கு எப்படி இருக்கு? 20 சென்டிமீட்டர். இதெல்லாம் இந்த லென்ஸ் பத்தின டீட்டெயில் கொடுக்குறாங்க. அப்புறம் கான்வெக்ஸ் மிரருடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வந்து சொல்லியிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது இப்போ இங்க இருக்கு கேட்டுங்களா, அதுதானே இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கிருந்து இது எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரைட்? அப்போ இது இப்படி போடலாம்.
ஸோ இது இதனுடைய பாயிண்ட். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 10 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சிறுசா போட்டிருக்கணும். ரொம்ப பெருசா போட்டோம். அதை கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம். பாயிண்ட் இங்க வைக்க வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் சிறுசா வச்சு இங்க இங்க வைக்கிறேன் நானு. ஸோ இந்த நேர் வைக்கிறேன். ஸோ இங்கிருந்து மெஷர் பண்ணுங்க. ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கணும்ல. ஏன்னா இது 30னா இதுல 1/10 எடுத்தீங்கன்னா தான் 10 வரும். ஸோ அப்போ இப்படி வைக்கிறேன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இவ்வளவு பெரிய மிரர் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கணும். மிரர் இவ்வளவு வைக்காம நான் இன்னும் கொஞ்சம் குட்டி மிரர் போட்டேன். கரெக்டுங்களா? ஏன்னா எனக்கு வச்சிருக்கிறது எவ்வளவு 10 தான் வைக்க போறேன். அதனால மிரர் நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். சரிங்களா? அப்ப இதனுடைய சொல்லுங்க சார். இங்க இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்ட்டோட சைஸும் ஈக்குவல்னு சொன்னீங்கல்லங்க சார் ஃபர்ஸ்ட். இமேஜிங்க கோயின்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேங்க. சைஸ் பத்தி பேசல, கோயின்சிடென்ட் ஆயிருக்குதுங்கறாங்க. ஓகே. கோயின்சிடென்ட் ஆயிருக்குதுன்னு பேசுறோம். ஓகே. இப்போ இந்த செட்டப் இப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிரர் இருக்கு, ரேடியஸ் கர்வேச்சர் 10ன்ட்டாங்க. புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன கேட்கறாங்க நம்மகிட்ட கொஸ்டின்ல பாருங்க. இதெல்லாம் கிவன்ல இருக்குது. கிவன் இருந்ததெல்லாம் முதல்ல படத்தை போட்டு எல்லாம் எழுதிட்டோம். கான்வெக்ஸ் லென்ஸ்னா எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்னா எப்படி இருக்கும், அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இதுக்கு உண்டான ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இதனுடைய ஃபோக்கல் லென்த் எங்க இருக்கும், இதனுடைய எஃப் இல்லைங்களா, எஃப்ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும், எல்லாம் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க, ஸோ வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் எ கான்வெக்ஸ் மிரர் பிளேஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. புரியுங்களா? அதாவது இதுக்கும் இடையில புரியுங்களா என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருந்தா எனக்கு அந்த மாதிரி நடக்கும்னு கேட்கறாங்க. இப்போ ஏன்னா இந்த பாருங்க, இந்த மிரருக்கும் இதுக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ் நம்ம அதை கேட்கறாங்க. இது எப்படி வேணா நீங்க நகர்த்த முடியும், இது அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரெண்டு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க என்ன கொண்டு வரணுமா, இந்த ஆப்ஜெக்ட் உண்டான இமேஜ் வந்து திருப்பி இது மேலேயே வந்து உள்ள மாதிரி பண்ணணுங்கிறாங்க. சரிங்களா? சரி. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ரேஸ் எமிட் ஆகும் இல்லைங்களா, அந்த ரேஸ் உடைய பாத் டிஃபைன் பண்ணுவோம் முதல்ல. பாருங்க, ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்றேன் நானு, ஒரு ரே இப்படி எடுக்கிறேன். கேட்டுங்களா? அதே மாதிரி சிமிலரா இங்கிருந்து இன்னொரு ரே போடுறேன் நான். இப்படி வந்துருக்கு. கேட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ரே இப்படி போயிட்டு இங்கிருந்து இப்படி இப்படி போகுமா, போகுமா இல்லையா? கேட்டுங்களா? அப்ப முதல்ல இந்த ஆப்ஜெக்டுக்கு உண்டான இமேஜ் ஒரு பக்கம் ஒழுகும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. என்ன கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்கன்னா, இங்கிருந்து எமிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஏதோ ஒரு பக்கம் போய் கோயின்சைட் ஆகும். புரியுங்களா? அந்த டிஸ்டன்ஸ் முதல்ல இந்த லென்ஸ் மூலமா வர்ற இமேஜ் எங்க விழுகுமோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், முதல்ல லென்ஸ் ஃபார்முலா எழுதுறேன். 1/f ஈக்குவல் டு 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் v மைனஸ் 1/u. சரி. ஸோ இதுல வந்து எஃப் என்னவா இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப் பிளஸ்ஸா மைனஸா, பாசிட்டிவ்னு கொடுக்கும். கேட்டுங்களா? அப்போ ஃபோக்கல் லென்த் அவங்க கொடுத்துருக்காங்க 20 போட்டோம். சரிங்களா? ஸோ வி தான் நான் கண்டுபிடிக்க போறேன். மைனஸ் 1/u. u வந்து எனக்கு இப்போ பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? சார் நெகட்டிவ். நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் 30. ரைட். அப்போ எனக்கு என்ன வரும், 1/v போட்டிங்கன்னா 1/20 இங்கே இருக்குது,
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ஒரு 1/30 இங்கே வந்துடுது. ஈக்குவல் டு 1/vன்னு இருக்கு. இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்த ஃபைனல் வேல்யூ என்ன வருது எனக்கு? v ஈக்குவல் டு 60. ஸோ 60 சென்டிமீட்டர் வந்துருக்கு. v வந்து எனக்கு என்னதுங்க 60 சென்டிமீட்டர். புரியுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸு ஓகே எங்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ 30ன்னு இருக்கு. ஸோ 30 டபுள் டைம் இருக்குதுன்னா இது வச்சுக்கிறேன். கேட்குங்களா? ஏன்னா இது 30 தானே போட்டேன். ஸோ இது ஒரு 30, இது ஒரு 30. ரைட். அப்போ எனக்கு மேபி அது வந்து இங்கே இருந்திருக்கலாம். புரியுங்களா? இந்த நேர் வர்றது நேராக அதனுடைய இமேஜ் எனக்கு எங்கே விழுந்துருக்கேன் பாருங்க, இப்படி இங்கே விழுந்துருக்கும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் கேட்டீங்கன்னா, இதுதான் என்னுடைய v வந்து இது 16 வச்சுக்கிட்டு. சரிங்களா? ஆனா இது இங்க விழுந்திருக்குமான்னு கேட்டா அங்க விழுந்திருக்கும். ஆனா அதுக்கு இடையில நீங்க என்ன பண்ணி போட்டீங்க, கொண்டு போய் ஒரு மிரர் வச்சுட்டீங்க. சரிதானா? அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த மிரர் இல்லாம இருந்தா இந்த இமேஜ் இங்க விழுந்திருக்கும். I. சரிதானா? இது ஆப்ஜெக்டோட பாயிண்ட் O இங்க இருக்கு. இது இமேஜ் வந்து இந்த மிரர் இல்லாம இருந்தா இங்க விழுந்திருக்கும். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஒரிஜினலா இந்த ரேஸ் இதுல பாஸ் ஆச்சுன்னா இது இங்க போயிருக்கும். இப்ப இந்த ரேவுக்கு முன்னாடி நீங்க மிரர் வைக்கல, நீங்க என்ன கண்டிப்பா என்ன ஆகும்? இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். கேட்டுங்களா? இது பட்டுதுன்னா ரைட். அப்ப கான்வெக்ஸ் மிரர்ல ரேஸ் விழுந்துச்சுன்னா அது எப்படி எப்படி போகும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோமா? ஒரு கான்வெக்ஸ் மிரர்ல கான்வெக்ஸ் டைவர்ஜ் ஆகும். ஸோ ஒரு வேலை இப்படி இப்படி பேரலா வந்துன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும்? எனக்கு இப்படி போயிருக்கும். புரியுதுங்களா? இப்படி வந்ததுன்னு இப்படி போயிருக்கு. ஸோ இது பேரலா வந்தா இப்படி போயிருக்கு. ஸோ இது வந்து டைவர்ஜ் ஆயிருக்கும். சரி. ஸோ அதே மாதிரி இப்படி இங்க இப்படி நமக்கு வந்த ரே பாருங்க இப்படி வந்துருக்கு. கேட்டுங்களா? இப்படி வந்து விழுகுது அதுல. ஓகே, இது நீங்க கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கீங்க. இது கொஞ்சம் பெருசா கூட போட்டு. ஸோ இப்படி ஒரு ரே விழுகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு உண்டான நீங்க அப்படி அடிப்பீங்க. கேட்டுங்களா? இதுக்கு உண்டான நார்மல் அடிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து ஒன்று நார்மல் அப்படி கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி வருது நான் போட்டிருப்பேன். சரிதானா? பாருங்க இப்போ விலகிலேயே இதுக்குள்ள இப்படி விழுகுது. ஸோ அப்போ என்ன இது இப்படி எடுத்துருப்பேன். இல்லைன்னா நீங்க ஆப்ஜெக்ட் விட்டுருங்க. அந்த ரே எப்படி போகும்னா அந்த ரே உடைய ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேரலா வந்தா ஃபோக்கஸ் வழியா போகும். கேட்டுங்களா? நேரா ஜியாமெட்ரிக் சென்டர்ல விழுந்துச்சுன்னா திருப்பி அது என்ன ஆகும்? போல்ல விழுந்தா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் படிச்சுமா? ஸோ ஃபோக்கஸ் வழியா வந்தா பேரலா போகும். ஸோ அந்த மாதிரி இது எனக்கு ரீட்ரேஸ் ஆகணும்னு சொன்னா கேட்டுங்களா? ரே எது வழியா பாஸ் ஆக வேண்டியது இருந்திருக்கும்? சென்டரா கர்வேச்சர் வழியா பாஸ் ஆக வேண்டியது இருந்திருக்கும். அதுதான் இங்க போட்டிருக்கோம். இப்போ பாருங்க இது இப்படி போயிருக்குன்னு சொன்னா ஸோ சென்டரா கர்வேச்சர் வழியா பாஸ் ஆகுதுன்னா நேரா திருப்பி இப்படி அடிச்சு. இது கான்கேவ் மிரர்னா உங்களுக்கு ஈஸி. கேட்டுங்களா? அதாவது பாருங்க இது கான்கேவ் மிரர்னா ஃபார் எக்ஸாம்பிள் சி இப்படி இருக்குதுன்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா பாருங்க இது வழி இப்படி போயிட்டு ரே இப்படி வரும். இதுதான் ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட். ஸோ இது வழியா போயிட்டு இப்படி போய் இந்த நேரம் ஹிட் ஆகிட்டு திருப்பி இதே வழியா ரீட்ரேஸ் ஆயிடும். ஸோ ஆப்ஜெக்ட் எனக்கு இங்க இருக்கு. இதுல இது அப்படியே உல்டாவா போட்டிருக்காங்க பாருங்க. இது கான்கேவ் மிரர்கள் இப்படி போட்டிருக்காங்க. இது கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர்கள் நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க திருப்பி அடிச்சிருக்கேன். ஸோ கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் என்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு. கேட்டுங்களா? ரைட். அப்போ இது கான்வெக்ஸ்னா நான் இது முதல்ல சொல்லிட்டு இது வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். கேட்டுங்களா? இமேஜ் வந்து வெர்ச்சுவலா இங்கிருந்து எடுத்துக்கிறோம். பட் இது எனக்கு என்ன ஆயிரும்? இதுக்கு ஆப்ஜெக்டா மாறும். வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டா மாறும்னு சொல்லி பேசியிருக்கேன். அப்போ பாருங்க இது வழியா வர்றது நீங்க இது இன்சிடென்ட் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அது நேரா கர்வேச்சர் வழியா போற மாதிரி இருந்திருக்கும். அப்பதான் அது திருப்பி அப்படியே ரீடெஸ்ட் பண்ணும். இப்படி வந்துட்டு அப்படியே ரீடெஸ்ட் பண்ணி இதுக்குள்ள போகும்.
இதுல டவுட் இருக்கா? அப்போ இது 60 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர்னா இந்த ரெண்டு கடையில் கேப் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 60ல 10 போயிடுச்சுன்னா 50 centimeters, sir. 50 சென்டிமீட்டர். இது மாதிரி எல்லாம் இருக்கு தம்பி ப்ராப்ளம். இதெல்லாம் பாருங்க யோசிக்கணும். இதெல்லாம் லென்ஸை வைக்கணும், அதுல இருந்து ரே முதல்ல வரைய தெரியணும். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோன்னா அது இப்படித்தான் போகுது, அதனால இப்படி நம்ம டைவர்ஜ் ஆகிற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இதுல பட்டுது நேரம் இப்படி கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இப்படி போகுது. இது வந்து என்னதுங்க, கான்வெக்ஸ் லென்ஸ். அப்புறம் அதே மாதிரி இது கான்வெக்ஸ் மிரரு. இங்கே கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் அது ஈஸி. ஏன்னா நம்ம கண் கூட பார்க்கலாம் என்னென்ன சி வழியவே பாருங்க இந்த ரே ட்ரேஸ் ஆகுது அப்படிங்கிறது. பட் கான்வெக்ஸ் மிரர் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது வழியே கிராஸ் பண்ணி போகல, இது தாண்டி இதுக்குள்ள வரல. கரெக்டுங்களா? இந்த சிங்கிற பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. ஆனா இங்க ரியல் கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கிற பாயிண்ட் வழியாவே அந்த ரே பாஸ் ஆகிட்டு சிங்கிற பாயிண்ட் வழியாவே வந்திருக்கும். பட் கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே அப்படித்தான் பேசுவோம். கரெக்டுங்களா? அது அப்பியர்ஸ் டு பாஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது. அதனால பாருங்க இந்த ரே இதோட வந்துட்டு இதுக்குள்ள எல்லாம் போயிருக்காது. கரெக்டுங்களா? இதுக்குள்ள எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் வரவே வந்திருக்காது. வந்துட்டு இதோட ஹிட் பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து ரிட்டர்ன் அடிச்சிருக்கணும். அப்படி வந்துட்டு போன்னு சொன்னீங்கன்னா இது நேரா இது இது இதுக்குள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இந்த லைன் இப்படி போயிருக்குன்னு அர்த்தம். இந்த வந்த இந்த ரே வந்து இது இப்படி போயிட்டு இது இப்படி போயிருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல அது உட்காந்துருக்கும். ஸோ அப்போ அதாவது அந்த இமேஜ் கரெக்டுங்களா? ஏன்னா இமேஜ் மேலே தானே விழுகுது. இந்த இமேஜ் முதல்ல இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் 60 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போ வர்ற ரேவெல்லாம் இங்கே தான் விழுகுதுன்னு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஐங்கிற பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மிரருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நேரா அந்த ஐங்கிற இடத்துல வைக்கிறேன். ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த இந்த ரே வந்து உடைய அந்த இமேஜ் பாயிண்ட் வந்து இந்த மிரருடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிரர் தள்ளி கூட வைக்கலாம். பாருங்க இப்படி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரைட்? இப்ப இது தள்ளி வச்சிருப்பீங்க, எனக்கு பாத்தீங்கன்னா இங்க விழுந்திருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சென்டர் கர்வேச்சர் வழியே பாஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஏன்னா மிரருடைய சென்டர் கர்வேச்சர் இங்க இருந்திருக்கும். மிரருடைய சென்டர் கர்வேச்சர் இங்க இருந்திருக்கும். ஆனா அது பாருங்க மிரர்ல இங்க பட்டு அது கோயின்சிடென்ட் பாயிண்ட் எனக்கு இனி இங்க இருக்கு. அப்ப இது இப்போ ஒருவேளை நான் மிரர் இப்படி நகர்த்தி இருந்தேன்னு சொன்னா இது மேல ஒரு ரே வந்து விழுகுதுன்னு சொன்னா திருப்பி அது இதே வழியே போகாது. இதுக்கு திருப்பி நீங்க ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சன்ட் போடணும். டேஞ்சன்ட் போட்டு இதுக்கு என்ன நார்மல்னு பார்க்கணும். போட்டு அப்படி இப்படி போகும் இந்த ரே. இந்த ரே வந்து இப்படி அப்படியே போயிருக்கும், மேலே இப்படி போயிருக்கும். இது ரீடெஸ்ட் பண்ணாது. அப்ப என்னன்னா இது கரெக்டா எக்ஸாக்டா நகர்த்தி இந்த ரே வந்து இதனுடைய சென்டர் கர்வேச்சர் வழியே பாஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்பதான் இது இங்க போகும்.